கேளுங்க மக்களே கேளுங்க, கதையை கேளுங்க, கதை கதையாக சொல்லுறேன் கேளுங்க, நல்லா கேளுங்க. வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீ. போன பதிவோட முடிவில் நான் ஒரு குறள் சொல்லியிருப்பேன். அது என்ன குறள்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அதுக்கான கதை என்னன்னு பார்ப்போம். நீ கதை தலைப்பு என்னன்னா தந்தையின் பெருமை. சீன நாட்டில் ஒரு சிறிய நகரத்தில் ஜியாங் அப்படிங்கிற ஒரு மெக்கானிக் கார் பழுது பார்க்குற பட்டறையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வர வாடிக்கையாளர்களை சிறப்பாக உபசரித்து காலையிலேருந்து இரவு வரைக்கும் அயராத உழைச்சிட்ருக்கிறவர் நம்ம ஜியாங். அவருக்கு ஒரு மகன் ஜோஹு. அவருக்கு ஒரே ஒரு ஆசை, தன் மகன் ஜோஹு எப்படியாவது வாழ்க்கையில் சிறந்து நல்ல முறையில் வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசையாக இருந்துட்டு இருந்துச்சு. எல்லா பெற்றோர்களுக்கும் அந்த ஆசை இருக்கும் இல்லையா? தன் பிள்ளைகள் தன்னை விட பெரிய நிலைமைக்கு வரணும், நல்லா உயர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும்ல. அதே மாதிரி நம்ம ஜியாங்குக்கும் ஆசை இருந்தது. ஜோஹுவும் அப்பா உழைப்பை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனாலேயோ என்னவோ பள்ளியிலிருந்தே சிறந்த மாணவனாக இருந்துட்டு இருக்கான். கல்லூரி வந்ததும் அவனுக்கு டெக்னாலஜிஸ் மேலே அதிக ஆர்வம் இருந்துச்சு. அதுக்கு நேரத்தையும் செலவிட தொடங்கிட்டான். ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கற்றுக்கிறதுல பெரிய ஆர்வம் காட்டிகிட்டு இருந்தான். ஜியாங்க்கு டெக்னாலஜிஸ் மேலே பெரிய ஆர்வம்லாம் இல்லாட்டியும் அதை பற்றி தெரியாட்டியும் ஜோஹுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அதெல்லாம் அவனோட கண்டுபிடிப்புக்காக அவர் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்துட்டு இருந்தார். அவர் சொல்கிற ஒரே வார்த்தை, கை கட்டி மட்டும் வாழ்ந்துடாத ஜோஹு, அறிவால நீ முன்னேறணும் அப்படின்னு அடிக்கடி அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார். ஜோஹுவும் கல்லூரி படிப்பை முடிக்கிறாங்க, சிறந்த மாணவனாக வர்றாங்க. பல நிறுவனங்கள் ஜோஹுவை தேடி வேலைவாய்ப்பு தராங்க. ஆனால் ஜோஹுக்கு ஒரு ஆசை, நம்ம 10 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை இருக்குது. பெரிய முதலீடுகள் இல்லைனாலும் சிறிய முதலீடுகளை வச்சு ஒரு சின்ன நிறுவனத்தை அவர் தொடங்குறாரு. அதில் ஒரு ஏஐ மென்பொருளை அவர் உருவாக்குறாரு. அது தொழில்நுட்பத்துறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. பல தொழிலாளர்களுக்கு பெரிய பயனாகவும் அமைஞ்சிட்டு இருந்துச்சு. விரைவில் உலகளாவிய கவனத்தையே அந்த மென்பொருள் ஈர்த்தது. சில ஆண்டுகளில் சீன நாட்டில் தேசிய அளவில் தொழில்நுட்ப விருது வழங்கும் நிகழ்ச்சியும் நடந்தது. அதில் ஜோஹுக்கு சிறந்த இளைய கண்டுபிடிப்பாளர் விருதும் கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் ஜோஹுகிட்ட மைக் கொடுத்து மேடை கலைக்கிறாங்க. அப்போ ஜோஹு சொல்கிறாரு, இன்று நான் இந்த மேடையில் நிற்கும் தருணத்திற்கு காரணம் என் அப்பா. அவர் சாதாரண மெக்கானிக் தான், ஆனால் அவர் கொடுத்த ஊண்டுதலும் உத்வேகமும் தான் என்னை இவ்வளவு தூரம் இழுத்து வந்தது. அவர் உழைப்பும் எனக்கு ஏற்படுத்திய உற்சாகமும் இல்லாமல் நான் இங்கு இல்லை அப்படின்னு சொல்ல பார்வையாளர்கள் எல்லாம் பெரிய கரகோஷம் அடிக்கிறாங்க. ஜியாங் சுற்றி இருந்த மக்கள் அவங்கள பார்த்து, என்ன புண்ணியம் சார் பண்ணியிருக்கீங்க, இப்படி ஒரு பிள்ளையை பெற்கிறதுக்கு. இவர் கண்டுபிடிச்ச மென்பொருள் எல்லாருக்கும் பெரிய பயனாக அமைஞ்சிட்ருக்கு சார் அப்படின்னு சொல்லவும் ஜியாங்க்கு ஆனந்த கண்ணீர் வருது. இந்த மாதிரி ஒரு தருணத்தை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் காத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு ஒரு குறளை ஞாபகப்படுத்துகிறேன். மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். ஆக பிள்ளைகளாகிய நீங்கள் என்ன பண்ணணும்னா, பெற்றோருக்கு பெருமை சேருங்க. நல்ல ஒழுக்கத்தாலையும் அறிவாலையும், செல்வத்தால் மட்டும் இல்லை. நம்ம அடுத்த குறளோட தொடக்கம் என்னன்னா, வையத்துள் வாழ்வாங்கு அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய குறள். அது என்ன குறள்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கான கதையோடு நான் வரேன்.